சிவசிவா ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். விஷா டிவைன் விலாக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன கோவிலை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, திரு ஆலங்காடு, அதாவது திருவலங்காடில் இருக்கக்கூடிய அருள்மிகு பத்ரகாளி அம்மன் திருக்கோவில். இந்த கோவிலுக்கு என்ன சிறப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல இந்த தாயாரை வழிபாடு பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம போயிட்டு சிவபெருமான் கோவிலில் போய் நம்ம அவரை தரிசனம் பண்ணணும்னு சொல்லப்படுறாங்க. அது ஏன் அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஒரு காலத்தில் சும்பன் நிசும்பன் அப்படின்ற 2 அசுரர்கள் இந்த ஆலமரம் நிறைஞ்ச காட்டில் வசித்து வந்திருக்காங்க. வசித்து வந்தது மட்டும் இல்லாமல் தேவர்களுக்கும் மனுஷர்களுக்கும் ரொம்பவுமே இடையூறு பண்ணிகிட்ருக்காங்க. உடனே தேவர்கள் சிவபார்வதி கிட்ட போயிட்டு வேண்டி முறையிடுறாங்க. உடனே பார்வதி தேவி தன்னுடைய கண்ணில் இருந்து காளி தேவியாக தோன்றி வராங்க. தோன்றி இங்கே அந்த ஆலங்காட்டில் இருக்க சும்பன் நிசும்பனை அழிக்கிறாங்க. அழித்து அவங்களுடைய ரத்தத்தையும் குடிக்கிறாங்க. ரத்தத்தை உண்டதுக்கப்புறம் அவங்க அந்த ஊரை ஆண்டுகிட்டு இருக்காங்க. அதனால் பல கோர செயல்களை அவங்க செஞ்சுட்டு வராங்க. இதனால் பார்த்திங்க அப்படின்னா மக்கள் துன்பப்படுறதை எண்ணி மூஞ்சிகேச கார்கோட முனிவர் அப்படின்றவர் வேண்டுகோள் விடுக்கிறாரு சிவபெருமான் கிட்ட. அவருடைய வேண்டுகோளுக்கிணங்க சிவபெருமான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோர வடிவம் எடுத்து ஆலங்காட்டில் சேர்றாரு. உடனே அவரை பார்த்த காளி, நீ என்னோடு நடனம் ஆடணும், அந்த நடனத்தில் நீ வெற்றி பெற்றினா நான் இந்த ஆலங்காட்டை விட்டு போயிடுறேன், நீ இந்த ஆலங்காட்டை ஆளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சிவபெருமானும் காளியோட அந்த ஒரு ஊர்தவ தாண்டவம் ஆடுறாரு. அப்போது அவருடைய காதிலிருந்து ஒரு மணி கீழே விழ வச்சிடுறாரு. அதை அவருடைய இடக்கால் பெரு விரலால் எடுத்து திருப்பி அவருடைய காதில் அதை பொருந்திக்கிறாரு. இதை பார்த்த காளி இது போல் என்னால் தாண்டவம் ஆட முடியாது அப்படின்ட்டு தோல்வியை ஒத்துக்கிறாங்க. அப்போது காளியோட முன்னாடி சிவபெருமான் தோன்றி, என்னை அன்றி உனக்கு சமமானவர் வேறு யாரும் இல்லை. எனவே இந்த கோவிலுக்கு வரவங்க என்ன வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடி உன்னை வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் என்னை வழிபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதனால் பக்தர்களுக்கு முழு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரமளிக்கிறாரு. அன்னியிலிருந்து காளி தேவி ஒரு தனி கோவிலில் அருள் பாலிக்கிறாங்க. இந்த கோவில் பார்த்திங்க அப்படின்னா சிவன் கோவிலுக்கு பின்பக்கம் தான் இருக்கும். அதாவது அருள்மிகு வடாரண்யேஸ்வரர் திருக்கோவிலுக்கு பின்பக்கம் இருக்க அருள்மிகு பத்ரகாளி அம்மன் திருக்கோவில் ரொம்ப பழமை வாய்ந்த கோவிலுங்க. சின்ன கோவில் தான். இங்கே தாயார் உக்ரமாக காட்சி கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப சாந்தமாக அழகாக நாட்டியமாடின மாதிரி அழகான கைகள் கொண்டு அவ்வளோ அழகாக இருப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக திரு ஆலங்காடில் சிவபெருமானை தரிசனம் பண்ண போகிறீங்க அப்படின்னா முதல்ல தாயாரை வழிபாடு பண்ணுங்கள். பத்ரகாளி அம்மனை வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாருக்காகவும் நானும் பிரார்த்தனை பண்ணியிருக்கேன். நீங்களும் நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணுங்கள். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. உங்கள் வேண்டுதல் எல்லாம் சீக்கிரமாகவே நிறைவேறும். நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். நன்றி. சிவசிவா.